அப்யூசிவ் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு ஃப்ரெண்ட் வந்து அப்யூசிவாவோ இல்லை செக்ஷுவலி அப்யூசிவாவோ நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். நான் படிச்சுட்டு இருக்க நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம் அதெல்லாம் எதுவுமே வேணாம், ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அவன் ரொம்ப தனிமையிலே இருந்தான். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, தனிமையில் இருக்கானேன்னு சொல்லி நான் ஆறுதலாக பேச ஆரம்பித்தேன், ஃப்ரெண்டாக பழக ஆரம்பித்தோம், நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க ஆரம்பித்தோம். அவன் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணான், ஓகேவா? நிறையா நிறையா வந்து எனக்கு பணம் கொடுத்துருக்கான், நிறையா வந்து எனக்கு வந்து ஒரு கஷ்டமான சமயத்தில் என் கூட இருந்திருக்கான், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத அவன் எப்படி எடுத்துகிட்டு போனான் அப்படின்னா, ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போக ஆரம்பித்தேன். லைக் வந்து மேலே டச் பண்ணுறது, லைக் வந்து ரொம்ப சேட் பண்ணால் கூட ஒரு மாதிரி வல்கராக பேச ஆரம்பிக்கிறது, ரொம்ப அப்யூசிவாக பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு என்னோடய லைஃப்பில். யூசி நிறையா பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே இல்லைன்னு வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, ஓப்பனை பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு நடக்க ஆரம்பிச்சு, யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக நம்ம இங்கே பேச வேணாம், ஓகேவா? எனக்கு இப்படி நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவன் என் ஃப்ரெண்டு தானே, நான் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டேன், எனக்கு நிறையா விஷயம் பண்ணியிருக்கானே, இவன்ட்ட எப்படி நான் வந்து இல்லைடா நான் இல்லை அப்படி சொல்கிறது? ஒருவேளை சொன்னால் அவன் ஏதாவது சூசைட் பண்ணிப்பானோ, இல்லை ஏதாவது பண்ணிப்பானோ, அவனே ட்ரீட் பண்ணிப்பானோ, இப்படிலாம் நான் நினச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி போக ஆரம்பித்தேன். லைக் அவன் எங்கேயாவது அவங்க படிக்க அவங்க வீட்டுக்கு போனால் கூட அவன் டக்குன்னு எங்கேயாவது தப்பான ஒரு இடங்களில் டச் பண்ணும்போது நான் டக்குன்னு இல்லைடா நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு நான் வந்துடுவேன். நான் அவனுக்கு நோ சொன்னதே இல்லை. இதுவே நான் அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாதிரி க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஓகே. பட் லிட்டரலி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் ஸோ இது ரொம்ப டபு டாபிக் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்க வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக லெஃப்ட் ஆகிட்டு போயிடுங்க. பட் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, இது வந்து செக்ஷுவல் அப்யூசிவ் மட்டும் நான் சொல்ல கிடையாது, நார்மலாகவே உங்களை அப்யூஸ் பண்ணுற மாதிரி யாராவது நடந்துக்கிறாங்க, பேசுகிறாங்க, இப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மேபி யாருமே உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க, பட் நான் சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்தை. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ஏன் இவன் கூட பேசிகிட்டு இருக்கேன், இவன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரிஞ்சும் என்னால் ஏன் வந்துட்டு நோ சொல்ல முடியலன்னு. அது ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா, நான் இல்லைடா இது பண்ணாது, எனக்கு பிடிக்கலடா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு நான் நினச்சது என்னன்னா, அவன் தற்கொலை பண்ணிப்பான், அவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு நான் மிரட்டுவான், இப்படிலாம் நான் நினச்சேன். ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு. அவன் அப்படி பண்ணவே இல்லை, ஓகேன்னு சொல்லி மூவ் ஆன் ஆகிட்டான். ஆனால் நானும் என்னோட இன்னொரு ஒரு ஃப்ரெண்டும், ஓகேவா? ஸோ வெளியே போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ரெண்டும் பேசிகிட்டே இருக்கும்போது எங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வருது. அப்போ அவன் சொல்கிறான், டேய் இந்த பையன் வந்து கொஞ்சம் எப்படின்னு உனக்கு தெரியுமாடா, நீ தானே ரொம்ப க்ளோஸாக பேச பழகணும், ஏன்டா இல்லைடா நல்ல பையன் தானடா என்னடா அப்படி சொல்லி நான் சொல்கிறேன். அவன் சொல்கிறான், இல்லைடா அவன் என்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்கிறான்டா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னான். த திங் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அவன் என்கிட்ட மட்டும்தான் அப்படி நடந்துக்கிறான்னு நினச்சேன். ஆனால் இங்கே நடந்த விஷயமே வேறு. அவன் எல்லாத்தையுமே இப்படி தான் நடந்துகிட்ருக்கான். அப்போது இது வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஹார்மோன் குறைபாடா, இல்லை அவன் தெரிஞ்ச இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்கானா? யூசி ஒருத்தவங்ககிட்ட நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம், அது நடக்கலை அப்படின்னா மற்றவங்ககிட்டே அதே விஷயத்த ட்ரை பண்ணுறது நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா? இதே மட்டும் கிடையாது, அவன் கூட இருந்தால் இன்னும் 1-2 பேரும் இதை வந்து ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இங்கே பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதுக்கப்புறப்பட்டும் அதெல்லாம் ஓகே ஃபைன், அதெல்லாம் நாங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி வந்தாச்சு, அதெல்லாம் வேறு, ஓகேவா? பட் லிட்டரலாக இன்றைக்கி நிறையா பெண்களும் சரி, ஒருத்தன் ஃப்ரெண்டுன்னு பழகிட்டு உங்ககிட்ட எல்லா ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். பட் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு நார்மலாக தானே பேசுகிறான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த கான்வர்சேஷனுங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக போக வேறு மாதிரியா அப்யூசிவாக, செக்ஷுவல் அப்யூசிவாக, டாக்ஸிக்காக மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் யோசிச்ச மாதிரி தான் நீங்களும் ப்ராபப்ளி யோசிப்பீங்க. என் ஃப்ரெண்டு நான் எப்படி அவன்கிட்ட நோ சொல்கிறது, அவன் எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கானே, எனக்கு இவ்வளோ தூரம் அவன் பண்ணியிருக்கானே, எப்படி நான் அவன்கிட்ட வந்து நோன்னு சொல்ல முடியும், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டே அவன் தானே அப்படின்னு சொல்லி. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் உங்களுக்கு ஒரு நிறையா வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பிராயச்சித்தமாக இல்லை அதுக்கு வேறு ஒரு விஷயமா உங்ககிட்ட அட்வான்டேஜோ இல்லை தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னா, இது வந்து அவன் நல்ல குணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஒரு பிஸ்னஸ். நான் உனக்கு இந்த விஷயம் பண்ணுறேன், நீ எனக்கு இந்த விஷயம் பண்ணு அப்படிங்கிறது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், பொறுமையாக உட்காந்து இந்த விஷயத்த. யூசி இது நான் செக்ஷுவல் அப்யூசிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் இந்த விஷயத்தை நான் சொல்ல. நார்மலாகவே ஒரு ஃப்ரெண்டு என் கூட இருக்கான், அவன் நிறையா விஷயம், நாங்கள் 3 பேர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க, நாங்கள் இப்படியே வளர்ந்துட்டோங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் முட்டாளாகிடுவீங்க. உங்களை ஜோக்கராக யூஸ் பண்ணுவாங்க. அவனுங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பானுங்க. நீங்கள் எங்கே வெளியே போனாலும் உங்களை வந்து ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஏச்சிப்படா அப்படின்னு டக்குன்னு கல் எடுத்து அடிப்பானுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களை மொக்க பண்ணி, உங்களை கேவலமாக ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணி
அவனுங்க பெரிய ஆளுன்னு காட்ட ஆரம்பிப்பானுங்க. ஸோ இது வந்து செக்ஷுவல் அப்யூசிவாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக அந்த மாதிரி வேர்ட்ஸ்னால கிடைக்கிற அப்யூசிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல ஃப்ரெண்டுன்னு பார்க்கக்கூடாது. யூசி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான், ஓகே ஃபைன், எல்லாமே ரைட். பட் அதுக்கு ஒரு விஷயமா அவன் ஏதோ உங்ககிட்ட எதிர்பார்க்குறான் அப்படின்னா இது வந்து பிஸ்னஸ், இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா நிறையா பேர் இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க நிறையா விஷயங்களை. அவன் தப்பே பண்ணாலும் தப்பு இல்லை, அவனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், நான் அதை வந்து சொல்ல மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்ககிட்ட பண்ணுற அதே விஷயத்த அவன் இன்னொரு 4-5 பேர்கிட்டே போய் பண்ணும்போது விட்டுருவீங்களா? இதே உங்கள் தம்பிகிட்ட அவன் பண்ணான், இல்லை உங்கள் அக்காட்ட பண்ணான், இல்லை உங்கள் தங்கச்சிட்ட பண்ணான், இல்லை ஏங்க உங்கள் அண்ணன்ட்ட பண்ணான், விட்டுருவீங்களா? ஸோ அப்போது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வேறு. ஆனால் இங்கே நடந்துகிட்ருக்க இன்றைக்கி ரீசெண்ட் டைமில் நான் பார்க்கும்போது நடந்துகிட்ருக்க நிறையா விஷயங்கள் வேறையாக இருக்குது. லெட்ஸே நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுன்னா, நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நீ என் ஃப்ரெண்டே கிடையாது. நான் உனக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன்ல, நீ எப்படி என்னை வந்து இப்படி சொல்லலாம்? லிட்டரலாக இது என்னோட ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுப்போம், ஓகேவா? நாங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்டா, இவனுங்க தான்டா என்னோட உலகமே, இவனுங்க தான்டா எல்லாமே அப்படின்னு நான் நினப்பேன். ஆனால் அவனுங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸாக இருப்பானுங்க, செம்ம க்ளோஸாக இருப்பானுங்க. என்னை மட்டும் எங்கேயா விட்டுட்டு போயிடுவானுங்க. என்னைக்காவது ஒரு நாள் தோணுச்சுன்னா என்னை கூப்பிடுவானுங்க. அதே மாதிரி இந்த 2 பேரில் எவனா ஒருத்தன் வரலன்னா அன்றைக்கி என்னை ஃபீல் பண்ணிக்கிறதுக்காக என்னை கூப்பிடுவானுங்க. ஜோக்கர் நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த டைமில். ஏன்னா எனக்கு அவனுங்களோட இருக்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருந்தாலும் சம்டைம்ஸ் நான் ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நான் தனியாக இருந்தால் கூட அப்படி ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஆனால் இவனுங்களோட இருக்கும்போது நான் ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இது எனக்கு மட்டும் தான் நடக்குதுன்னா கிடையாது, உங்களில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஆளுங்க உங்களோட எனர்ஜியை சக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவன் என் ஃப்ரெண்டுப்பா, எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டான், அதனால் அவனை விட்டு நான் வந்துட மாட்டேன், கிடையாது. அவன் வந்து உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் எதிர்பார்க்குறான்னா அவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் உங்ககிட்ட எதிர்பார்க்கல, அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கான் உங்ககிட்ட. இதே மாதிரி தான் உங்களை யாராவது செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் கூட ஆஃபீஸில் இருப்பீங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க, ரொம்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய அப்படியே இந்த இது என்னது அந்த ப்ராஜெக்ட்லலாம் உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்களுமே நம்பி உங்களோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. ஆனால் அந்த ஆஃபீஸை விட்டு நீங்கள் போனாலோ இல்லை அந்த ஆஃபீஸை விட்டு அவன் போனாலோ உங்ககிட்ட சேட் பண்ணும்போது அந்த சேட் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக அது கொஞ்சம் ஒரு மாதிரி மாறும். அப்புறம் அது வந்து கொஞ்சம் செக்ஷுவல் சாட்டாக மாறும். தென் உங்களுக்கு எப்படின்னா லிட்டரலாக வந்து நீங்கள் தப்பாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நான் இடம் கொடுத்தனால தான் இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் நல்லவன், நான் தான் தப்பாக இருந்திருக்கேன், அதனால தான் அவன் வந்து என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டு, இப்படி நீங்கள் தப்பாக உங்களை நீங்களே ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு அவனை நல்லவன் ஆக்கிடுங்க. ஈஸி அந்த இடத்துல அவன் வந்து இந்த மாதிரி பண்ணால் நீ அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நீடாக இருப்பங்கிறதுக்காக அவன் இந்த விஷயத்த பண்ணுறானே தவிர உன்னை பிடிச்சோ உன்னை விரும்பியோ அவன் பண்ணல. அவனுக்கு தேவை ஜஸ்ட் அ நீட், ஜஸ்ட் அ பாடி, அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். இல்லை ஜஸ்ட் மணி, என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த நீடுங்கிற இடத்துல என்ன வேணாலும் இருக்கலாம். இதுதான் இருக்கணும் அதுதான் இருக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது, ரைட்? ஸோ அப்போ சரி, இப்படிப்பட்ட ஆளுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஈஸியாக பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், டேரெக்டாக அவன் மூஞ்சிக்கு நேராக சொல்லிடலாம். டேய், நான் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, என்கிட்ட பழகாத, ஓகே நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் நான் அதை உனக்கு திருப்பி ரிட்டர்னாக கொடுத்துட்றேன், பட் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காத. அது அப்யூசிவாக இருந்தாலும் சரி, செக்ஷுவல் அப்யூசிவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ஃப்ரெண்ட், நீங்களாம் ஃப்ரெண்டுனா உடனே கேரிங்காக பேசினா, உங்கள் கூட இருந்தால், ஒரு ஹெல்ப் பண்ணால் உடனே ஃப்ரெண்டு நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணுறீங்க இந்த விஷயத்தை? அப்போ எந்த அளவுக்கு நீங்களாம் வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். நானுமே அப்படி தான் இருந்திருக்கேன். பட் நான் ரியலைஸ் பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்லையுமே சர்க்கிள்ங்கிறது இருக்கணும். ஒரே ஒரு ஃப்ரெண்டு, 2 ஃப்ரெண்டு இருந்தாலும் எனக்குன்னு இருக்கணும். சும்மா பார்க்குறவனெல்லாம் எனக்கு வந்து இவன் ரொம்ப நல்ல கேரக்டர், எப்படி அப்படின்னா அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான், எனக்கு நான் தனிமையாக இருக்கும்போது என் கூட இருந்தான், உடனே அவன் நல்ல கேரக்டர். அதுக்கப்புறம் அவன் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, ஏன்னா என் கூட அவன் இருந்த நல்லதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுப்பேன், கெட்டதை ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். யூசி நீ அந்த கெட்டதை ஞாபகம் வச்சுக்கலன்னா ஒன்றை மாதிரி இன்னொரு 4 பேர்கிட்ட போய் அவன் அதே விஷயத்தை அப்படியே பண்ணுவான். அது யாராக வேணா இருக்கலாம். மேபி உன் குடும்பத்தில் இருக்கவங்களா இருந்தால் என்ன பண்ணுவேன்? சரி, உன் குடும்பத்தில் இல்லாதவங்களாக இருக்கிற வரைக்கும் ஓகே ஃபைனா, அவன் என்ன பண்ணால் எனக்கு என்ன அப்படின்னு இருப்பேன். ஒருவேளை உன் குடும்பத்தில் இருந்தவங்களா இருந்தால் அப்போ மட்டும் வலிக்கும்ல. இது எனக்கும் நான் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? என்னோட யங்கர் வேர்ஷனுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா என்னோட சின்ன வயசில் நான் இந்த மாதிரி நிறையா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அவன் என் ஃப்ரெண்டு, என் தனிமையில் என் கூட இருந்தான், எனக்கு இந்த மாதிரி டைமில் என் கூட இருந்தான், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கிறப்ப என் கூட இருந்தான். அவன்கிட்ட நான் எப்படி மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்கிறது, அவன் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சு நான் எப்படி சொல்கிறது? ஒருவேளை அவன் என்கிட்ட பேசாமல் போயிட்டானா, ஒருவேளை அவன் என்னை விட்டு போயிட்டானா? ஆனால் லிட்டரலாக உட்காந்து யோசிச்சு நான் என்ன தானே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையான்னு கேட்டால்
இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு எதுக்கு? தேவையில்லை இல்லையா? ஸோ அப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, ஒருத்தவன் உங்ககிட்ட அப்யூசிவ் இந்த சென்ஸ் வேர்ட்ஸால் இருந்தாலும் சரி, இல்லை வந்து பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவன் அப்யூசிவாக நடந்துக்கிறான் அப்படின்னா ஜஸ்ட் அவன் மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லுங்கள், டேய் நீ என் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அது எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை, பட் இந்த மாதிரி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்னு சொல்லுங்கள். அது தப்பு கிடையாது. உங்களோட பாடி இல்லை உங்களோட மனசு, உங்களோட மென்டல் ஹெல்த் இது யாராவது கெடுக்கிறாங்க அப்படின்னா டேரெக்டாக அவன் மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லுங்கள். ஏன் யோசிக்கிறீங்க? என்ன நடந்துட போகுது? என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆகாது. அவன் அடுத்து வேறு யாராவது பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் உன்ட்ட பேசாமல் இருப்பான், அவ்வளோதான். இல்லை உன்னை பற்றி வெளியே போய் தப்பாக சொல்லுவான், அவ்வளோதான். சொல்லிட்டு போகிறானே. நீ யாருன்னு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தெரிஞ்சால் பரவாயில்ல, ஓகே. முதல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா, உங்களை விட யாராவது நாலேஜில் அதிகமாக இருக்கானா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரியான விஷயம் என் லைஃப்பில் நடக்குதுன்னு ஸ்பீக்கப் பண்ணுங்கள், வெளியே சொல்லுங்கள். ஏன் யோசிக்கிறீங்க? தப்பு பண்ணுற அவனே தைரியமாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கணும் உங்களை வந்து நக்கல் அடிக்கும் போதோ இல்லை வந்து கேவலமாக பேசும்போதோ நீங்கள் ஏன் தப்பே பண்ணாமல் எதுக்காக இப்படி வந்து கூனி குறுகி போயிட்டு இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஏன் உட்காடுறீங்க? ஆமாம், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாருமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக இருக்கிற முடியாது. எஸ், ரைட், ஐ நோ தட். பட் சம்டைம்ஸ் வி ஜஸ்ட் நீட் டு பி அ பேட் கை, ரைட்? எல்லாத்தையுமே நல்லவனாக இருக்கணும்னு எந்த விதமான அவசியமே கிடையாது. சம்டைம் நம்ம கெட்டவனாகவும் இருக்கலாம். தப்பு பண்ணாதான் கெட்டவன் கிடையாது. ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அவன் மூஞ்சிக்கு நேராக நீ அதை சொல்கிற அப்படின்னா அதுவுமே கெட்டவனில் ஒரு பாதியாக தான் இருக்கும். ஸோ தைரியமாக நீங்கள் போய் உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டயோ இல்லை உங்கள் தெரிஞ்சவங்ககிட்டயோ இல்லை நீங்கள் யாரை ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக நம்புறீங்களோ அவங்கக்கிட்ட தாராளமாக எனக்கு இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தைரியமாக கேளுங்க. அப்படி இல்லையா, நான் இன்றைக்கி சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவுமே கிடையாது. செட் பவுண்ட்ரிஸ், இப்படி பண்ணுங்கள், இப்படி இருங்க. நான் டிப்பெல்லாம் நான் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. லிட்டரலாக என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ராபப்ளி ஒர்க்கே ஆகாது. ஏன்னா எனக்கு ஒர்க் ஆகலை அது எதுவுமே. பட் நான் எந்த ஒரு விஷயத்த ஃப்ராங்காக மூஞ்சிக்கு நேராக இப்படி தான் என்னோடய ஃபீலிங்ஸை எமோஷன்ஸை நான் ஜென்டிலாக, நல்லா யோசிச்சுக்கோங்க, ஜென்டிலாக நான் அவன் முன்னாடி சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவன் ஆகணும். அப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா, போடா அப்படின்னு நான் போயிட்டே இருப்பேன். என்னால் போயிட்டு உட்காந்து ஏய் ப்ளீஸ்ரா என்கிட்ட பேசுகிறான்னு இல்லாமல் அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது. என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் உடையுது, என்ன ஒருத்தன் கேவலமாக ட்ரீட் பண்ணுறான், இல்லை என்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணேங்கிறதுக்காக என்கிட்ட அப்யூசிவாக நடந்துக்கிறான், அவனை நான் அப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? நான் ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்கு போகிறேன், எனக்கு சூசைட் பண்ணிக்கணும்னு தாட்டு என்கிட்ட நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்கள்லேருந்து பசங்க வரைக்கும் நிறையா பேர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி என் கூடயே இருந்தான், என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் நினச்சேன், ஆனால் அவனே என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான், தப்பாக பேசுகிறான். மூஞ்சுக்கு நேரம் அவன்கிட்ட சொல்லுங்கள். அவனே வந்து தைரியமாக உங்கள் முன்னாடி வந்து நிற்கும்போது நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க? தைரியமாக சொல்லுங்கள், டேய் எனக்கு இது பிடிக்கல, நீ எவ்வளோ பெரிய புண்ணாக்கா வேணா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லுங்கள். எனக்கு இது பிடிக்கல, என்கிட்ட பேசாத பழகாது. ஏன் அவன் இல்லாமல் பிறந்ததுலேருந்து நீங்கள் தனியாக தானங்க வளர்ந்தீங்க? எல்லோரும் கூடவே வந்தீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. அவங்களெல்லாம் விட உங்களுக்கு அவனுங்க முக்கியமாக போயிட்டாங்களா? இல்லை. அப்போது நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வரும், இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணணும். உங்களுக்கு யார் கூட இருக்கணும், யார் கூட இருக்க, இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணணும். எவனோ ஒருத்தன் கூட முடிவு பண்ணக்கூடாது. இத்தனை வருஷம் நான் பழகிட்டேன், எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காகலாம் ஒருத்தன் கூட நீங்கள் இருக்கக்கூடாது. அது தப்பு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். பிடிக்கலையா அதை விட்டுருங்க, போய் தைரியமாக வந்துட்டு சொல்லுங்கள். சும்மா அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா டிப்ரெஷன் போவீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகும், படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. உங்கள் லைஃப்பை நீங்களே கொண்டு போய் குழியில் தள்ளிக்கிற மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் இல்லை, இது வரைக்கும் இல்லை, இப்போது உங்ககிட்ட யாராவது அப்யூசிவாக பேசினா, அப்யூசிவாக நடந்துக்கிட்டா, அவன் எத்தனை வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் அப்யூசிவாக நடந்துக்கிறான், இல்லை உங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணுறான்னு தெரியுதா, ஸ்பீக்கப் பண்ணுங்கள். டேய் எனக்கு இது பிடிக்கல, இனிமேல் நீ என்கிட்ட பேசாத. என்ன சொல்லுவான், நீ வந்து ரொம்ப சீன் போடுற, கெத்து காட்டுற, நீ இப்படி சொல்லிட்டு போ. எனக்கு என்னோட மென்டல் ஸ்டேட் மட்டும்தான் முக்கியம். இந்த வீடியோலேருந்து ஆக்ஷன் ஸ்டெப் நீங்கள் பண்ண போகிற இப்போது உடனே உங்களை யாராவது அப்யூசிவாக ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை அப்யூசிவாக நடந்துக்கிறாங்க, செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்று உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள், இல்லை ரெண்டாவது வேணாம் ஜஸ்ட் சொல்லுங்கள் அவன்கிட்ட, இல்லை இந்த மாதிரி பண்ணுற, எனக்கு ரொம்ப நாளாக அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு, எனக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், உங்களோட எமோஷன்ஸ்க்கு வேல்யூ பண்ணுங்கள்.
உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவான். நீங்களே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அவன் கூப்பிட்ட இடத்துக்குலாம் போய்கிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஸ்லேவ் மாதிரி ஒரு அடிமை மாதிரி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா அவன் அப்படி தான் உங்களை ட்ரீட் பண்ணுவான். ஒரு நாய் மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன பண்ணியிருக்காங்க? ஆரம்பத்தில் நல்லவங்களாம் ரொம்ப டீசெண்டாக இருந்தவங்கலாம் கொஞ்சம் நம்மளோட ரெஸ்பெக்டை நம்ம அவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு போனால் நம்மளை நாய் மாதிரி, நம்மளை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களை ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களை ஒரு ஜோக்கர் ஆக்கிட்டு அவன் ஹீரோ ஆகும்னு நினைப்பான். யூசி எப்போவுமே நம்மளோட லைஃப்பில் நம்ம மட்டும்தான் ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் இருக்கணுமே தவிர எவனுமே நமக்கு ஹீரோயின் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள், உங்களை நீங்கள் இங்கே நினைங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நீங்கள் அவனுக்காக இப்படி இறக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா, எவனோ ஒருத்தனுக்காக இறங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஹெல்ப் பண்ணுறான், அந்த ஹெல்ப்புக்கு அவன் பிரதிபலன் எதுவுமே பார்க்கல அப்படின்னா அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டே தவிர, நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் அதுக்காக நான் அவனை எவ்வளோ கேவலமாக வேணாலும் ட்ரீட் பண்ணுவேன், எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணுவேன், நாயே, லூசே, தற்குறி, பேயே, இப்படி எல்லாமே அப்யூசிவான வேர்ட்ஸ் தான். இப்படி எது சொல்லி உங்களை பேசினாலும் தப்பு தான். இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியா, சினிமாவில் வந்துட்டு பூனா சூனான்னு பேசினா வந்து தப்பு கிடையாது, ஃப்ரெண்டுக்குள்ளே இதெல்லாம் என்ன இருக்குது. எனக்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தால் கூட நான் வாங்க போங்க, மிஞ்சி போனால் அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவேன், அவ்வளோதான். தவிர வாடா போடான்னு கூட நான் பேச மாட்டேன். ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மற்றவங்ககிட்ட ரெஸ்பெக்ட் கிடைக்குது. என்னை விட சின்ன பையனாக இருந்தால் கூட, என் குட்டி பையனாக இருந்தால் கூட வாங்க போங்கன்னு தான் நான் பேசுவேன். வாடா போடா நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். இல்லை மிஞ்சி போனால் வாங்க தம்பி, போங்க தம்பி, அவ்வளோதான். ரெஸ்பெக்ட் ரொம்ப பெரிய விஷயம். அது உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க ரெஸ்பெக்ட் இன்னும் பெரிய விஷயம். அதை யாருக்காகவாவது போய் இழக்கிறீங்கன்னா மூஞ்சிக்கு நேராக சொல்லுங்கள், டே எனக்கு பிடிக்கல, அது நீ பண்ணாத, அப்படி பண்ணினா திரும்பி என்கிட்ட பேசவே பேசாத, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பு எனக்கு எதுவுமே தேவை கிடையாதுன்னு. அது யாராக இருந்தாலும் சும்மா நீங்கள் வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு போகணுன்னு அவசியமே கிடையாதுங்க. சும்மா அந்த படம் எல்லாத்தையுமே நல்லவனா வந்து என்னங்க பண்ண போகிறீங்க? என்ன நடந்துடும் சொல்லுங்கள்? உங்களை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணல, உங்களை நீங்கள் யாருன்னு பார்த்துக்க, உங்களுக்கு என்னென்னு தேவைங்கிறதே தெரியலை. அடுத்தவனுக்காக ஓடி அடுத்தவனுக்காக எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க வாழ்க்கையில்? ஒன்றுமே கிடையாது. லிட்டரலாக அவன் உங்களை தப்பாக அப்யூசிவாக வந்து யூஸ் பண்ணுவான், எல்லா விஷயத்துக்கும் உங்களை யூஸ் பண்ணிப்பான். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஏதோ செருப்பு மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணிட்டு போவான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட ஃப்ரெண்டு எப்படி அது உங்களால் எப்படி முடியுது? ஆக்சுவலி அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகிறதுக்கு, அப்படி விட்டு கொடுத்து போகாதீங்க, வேணாம். ஓகே, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் விட்டு கொடுத்து போகிறீங்களா? உங்கள் அம்மாட்ட விட்டு கொடுக்குறீங்களா? ஓகே ஃபைன். உங்கள் அப்பாட்ட விட்டு கொடுக்குறீங்களா? ஓகே. உங்கள் அண்ணன் தம்பிகிட்ட விட்டு கொடுக்குறீங்களா? சூப்பர், வெரி குட். பட் எவனோ ஒருத்தங்கிட்ட போய் விட்டு உங்கள் ரெஸ்பெக்டை இழந்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களை நம்பி வரப்போகிறவங்க கூட உங்களை நம்பவே மாட்டாங்க, மதிக்க கூட மாட்டாங்க. அதனால தான் நிறையா பேர் நம்மளை வந்து அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா? மெயின் ரீசன் தான். ஏன்னா நம்ம வேல்யூ பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி வரவங்க நம்மளை வேல்யூ பண்ணுவாங்க? ஸோ ஆக்சுவலி நான் அந்த வீடியோ இப்படி பேசணும் நான் யோசிக்கவே இல்லை. பட் ஒரு எமோஷனில் நான் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டேன். த திங், அப்யூசிவாக நடந்துக்கிறாங்க, செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா மூஞ்சிக்கு நேராக சொல்லுங்கள், அவன் பயப்பட ஆரம்பிப்பான். சும்மா அவன் வந்து இது பண்ணிப்பான், தற்கொலை பண்ணிப்பான், அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டான். ஓகே, மூஞ்சிக்கு நேராக சொன்னீங்கன்னா அடுத்த டைம் அவன் மற்றவங்க கிட்ட அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு யோசிப்பான், பயப்படுவான். ஓகே, யாருக்குமே உங்கள் பாடியவோ இல்லை உங்கள் மனசையோ அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துடாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. ஸோ நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். உங்களுக்கு இந்த மாதிரி எமோஷன்ஸ், பேட் ஹேபிட்ஸ், பார்ன் அடிக்ஷன், ஃபேப்பிங், இது எல்லாத்துலேருந்து வெளியே வரதுக்கு நான் கோச் பண்ணிகிட்ருக்கேன். இது 1-on-1 ஃபுல் கோச்சிங் இருக்கும். லிங்க் கீழே கொடுக்குறேன், ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வாங்க, நம்ம அங்கே பேசலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this informative video and thank you for watching this video. Love you guys.